الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال نبينا صلى الله عليه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعنيه آمنا بالله. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கே உரித்தானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள், தாபீகள், தபா தாபீகள் எல்லோர்கள் இங்கே குழுமிருக்கிற எல்லோரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நிலவரமாக. சங்கைக்குரியவர்களே, குர்ஆனிலே சில சிறிய அத்தியாயங்கள் பெரிய தத்துவங்களை பேசுகிறது. வார்த்தைகள் சிறிதுதான், ஆனால் அது பேசுகிற பொருளும் அது உணர்த்துகிற அர்த்தங்களும் மிக பெரியது என்கிற வரிசையில குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் தெரிந்த அநேகமாக நாமெல்லாம் மனப்பாடம் செய்து வைத்திருக்கக்கூடிய அத்தியாயம் வல்-அஸ்ர், 103வது அத்தியாயம். 3 வசனங்கள் மட்டும் இருக்கு. ஆனால் இந்த வசனம் மனித வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன என்று பேசுகிறது. அந்த இலக்கை அடைவதற்கான வழி என்ன என்று பேசுகிறது. அதை அடையாதவர்கள் எப்படி இந்த உலகத்தில் கஷ்டப்படுவார்கள் என்று பேசுகிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் சூரத்துல் அஸ்ர் என்கிற அத்தியாயத்தை சிந்தித்து வாழ்ந்தால் அதுவே அவருடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு போதுமானதாக ஆகிவிடும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதே எதற்கு சொன்ன இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கு செல்கிற போது அது அர்த்தம் உள்ளதாக, அல்லாஹ் ரசூல் விரும்பியதாக, நமக்கு சுவனத்தை உறுதி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதுதான் உலக முஸ்லிம்களுடைய ஆசை இல்லையா? அப்படி என்றால் அந்த அனைத்தும் இந்த வசனத்தில் இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எந்த அத்தியாயத்தை இறக்காம சூரத்துல் அஸ்ர் காலம் என்று தொடங்குகிற இந்த அத்தியாயத்தை மட்டும் அல்லாஹ் இறக்க வைத்து அதை மக்கள் பின்பற்றினாலே போதும். காரணம் என்னவென்று சொன்னால், குர்ஆனில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் இந்த அஸ்ர் என்கிற அத்தியாயத்திலே இருக்கிறது. சங்கைக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் இந்த வசனத்தில் 3 வசனங்களை தான் சொல்லுகிறார். இந்த அத்தியாயத்தில் 4 செய்திகள் இடம்பெறுகிறது. நமக்கு தெரியும், காலத்தின் மீது சத்தியம் என்று தொடங்குகிற வசனம் மனிதர்கள் எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று தொடங்குகிறது. மனிதர்கள் எல்லோருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவர் ஈமான் கொள்ள வேண்டும். 2வது அமல் சாலிஹ், நல்லமல் செய்ய வேண்டும். 3வது வதவாசு பில் ஹக், அவர் உண்மையை மக்களுக்கு உபதேசிக்க வேண்டும். 4வது வதவாசு பிஸ் ஸப்ர், மக்களிடத்தில் அவர் பொறுமையை உபதேசிக்க வேண்டும் என்று 4 செய்திகள். அநேகமாக நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா? ஈமான் எல்லாத்துக்குமே தெரியும். அமலே சாலி எல்லோருக்கும் அறிமுகமானது தான். உண்மையை போதித்தல் அதுவும் நமக்கு பரிச்சயமானது தான். அதே போல பொறுமையாக இருப்பதும் தெரிந்தது தான். ரொம்ப எளிமையாகவும் இருக்கு, கேட்பதற்கு எளிமையாக இருக்கும். நடைமுறை வாழ்க்கை என்று வருகிற போது அதை செயல்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் இது மிகப்பெரியதொரு சவாலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மனிதர்களுக்கு மறதி சகஜம்தான், எல்லாருக்குமே தெரியும். நேர்மையாக வாழணும், மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து எல்லாரும் சொல்லுவாங்க நேர்மையாக வாழணும். அப்புறம் ஏன் அநீதம் வருது?
பிறகு ஏமாற்றுகிறார்கள் இல்லையா? இப்போ மனிதர்களுக்கு ஏற்படுகிற மறதி இருக்கிறதே, அவர்களுக்கு தெரிந்த அறம் சார்ந்த சிந்தனைகளை மறக்கடித்து விடுகிறது. அது இன்றைய நவீன காலங்களில் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு அழுத்தம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் கொள்வது என்றால் நாம் சாதாரணமாக அதை கடந்து விட முடியாது. ஒரு முஸ்லிம் என்றால் யார்? குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கற்றுத்தருகிற விஷயம், அல்லாஹுவை நம்ப வேண்டும், ரசூலை நம்ப வேண்டும், மலக்குகளை நம்ப வேண்டும், கியாமத்தை நம்ப வேண்டும், கேள்வி கணக்கை நம்ப வேண்டும், நன்மை தீமைகள் அல்லாஹ்விடமிருந்து தான் நமக்கு நடைபெறுகிறது என்பதை நம்ப வேண்டும் இல்லையா? இதில் ஏதோ ஒன்று விடுபட்டா கூட அவர் இஸ்லாமிய வட்டத்திலிருந்து வெளியேறி விடுவார். ஏதோ ஒன்றை விட்டுட்டார் நீங்க, அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். உதாரணத்திற்கு, நீங்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சிலது இருக்கு. என்னண்டா, யூதர்கள் சொல்லுவார்கள் மூசா நபியோட நபி முடிஞ்சிருச்சு, கடைசி நபி யாரு தான்? மூசா நபி தான். யாரும் ஏற்றுக்க மாட்டோம். ஈசாவை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யூதர்களின் வாதம் இன்றைக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஈசா நபியினுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக விமர்சித்து நம்பிக்கை கொள்வார்கள். இந்த பக்கம் கிறிஸ்துவர்கள், நாங்களும் மூசா நபியை நபின்னு ஏற்றுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, இதில் வேதனை என்னவென்று சொன்னால், இவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், மறுமையை நம்புகிறார்கள், எழுப்புதல் நம்புகிறார்கள், கேள்வி கணக்கை நம்புகிறார்கள், சொர்க்க நரகத்தை நம்புகிறார்கள். எந்த அளவுக்குன்னா, எங்களுக்கு சிரமமே இல்லாமல் நாங்கள் சொர்க்கம் சென்று விடுவோம் என்று வாதாடுகிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது இவர்கள் காஃபிர்கள். குர்ஆன் சொல்லுகிறது இந்த காஃபிர்கள் என்ன நாடுகிறார்கள் என்றால், யுரீதுன யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ரசூலிஹி, இவர்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மத்தியில வேறுபடுத்தி பார்க்க நினைக்கிறார்கள். என்ன வேறுபாடு? அல்லாஹ் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த எல்லா நபிமார்களும் இறை தூதர்கள் தான். அப்படின்னு என்னங்க, சட்டங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம். அந்த நபியினுடைய காலங்களில் திருமண முறை ஒரு மாதிரி இருந்திருக்கு, இந்த நபியினுடைய காலங்களில் திருமண முறை வேறு மாதிரியாக இருந்தது. அந்த நபியினுடைய காலத்திலே போரில் வெற்றி பெற்ற கனிமத்துகளை நீங்கள் சாப்பிடவோ தொடவோ கூடாது, அது அப்படியே பொதுவெளியில் வச்சிருந்தா அது இறைவனுக்காக கொடுக்கப்பட வேண்டும். இந்த நபியினுடைய காலங்களில் அந்த சட்ட மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா எல்லா நபிமார்களும் சொன்ன செய்தி ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன், அவன்தான் படைத்தவன், வணக்கத்திற்குரியவன் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லையே. அப்படின்னா அந்த நபிமார்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற போதுதான் உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக மாற முடியும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்கள் காஃபிர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயாரையும் தவறாக நம்புகிற பேசுகிற யூதர்கள் காஃபிர்கள். இப்ப குர்ஆன் சொல்லுகிறது, முஸ்லிம்களே நீங்க இப்படி சொல்லுங்க, பிரகடனப்படுத்துங்க, லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் நபிமார்களுக்கு மத்தியில யாரையும் வேறுபடுத்தி பாரபட்சம் காட்ட மாட்டோம், எல்லோரையும் நபிமார்கள் என்று நம்புகிறோம், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்க. குர்ஆன் நமக்கு இடுகிற உத்தரவு. அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நம்புகிறேன், பின்பற்றுகிறேன், மற்ற நபிமார்களை நபிமார்கள் என்று நம்புகிறேன். எப்படிங்க? நபியை நம்புகிறேன், பின்பற்றுகிறேன், மற்ற நபிமார்களை நம்புகிறேன், அவர்கள் நபிமார்கள், அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதை நம்புகிறேன் என்று நம்புகிற போதுதான் ஒருவர் முஸ்லிமாக இருக்க முடியும். சங்கைக்குரியவர்களே, அப்ப ஈமான் என்று சொன்னால் எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு இடத்துல மாறுகிற போது அவர்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள். அல்லாஹ்வை நம்புற விஷயத்திலேயும் நமக்கு நிபந்தனை இருக்கிறது. நம்ம சராசரியாக மனிதர்களிடத்தில் உரையாடுவதை போல் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உரையாடக்கூடாது. அதற்கென்று சில ஒழுங்குகள் இருக்கிறது, மரபுகள் இருக்கிறது, மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதரிடத்தில் இன்னொருவர் உதவி கேட்கிறார், எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு, நீங்க நிறைவேற்றி கொடுங்கன்னா அதுக்கு பேரு கோரிக்கைன்னு பேரு இல்லையா? அல்லாஹ்விடத்தில் நாம் அதே போல் கேட்கிற போது அதுக்கு பேர் வேண்டுதல் பேர். அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டுகிறோம்,
அல்லாஹ்வுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் உயர்ந்தவன், சராசரி மனிதர்களை போல் நீங்கள் அவனிடத்தில் உரையாடவோ பேசவோ கூடாது என்று மார்க்கம் கற்று தந்திருக்கிறார். அப்துல்லா பின் முகஃபல் ஒரு சஹாபி, அவருடைய மகனார் தொழுதுட்டு துவா செய்கிறார். என்ன துவா செய்கிறாரு? யா அல்லாஹ், நான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைகிற போது சொர்க்கத்தின் வலது பக்கத்தில் எனக்கு ஒரு வெள்ளை மாளிகை வேண்டும். அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் கஸ்ரல் அபியல அன் யமீனில் ஜன்னா இதா தகல்துஹா. சொர்க்கத்துக்கு உள்ள போனா வலது பக்கத்துல வெள்ளை மாளிகை வேணும். அதுவும் வலது பக்கத்தில், இடது பக்கத்துலலாம் இல்லை. பாப்பா கூப்பிட்டார், தம்பிங்க வா. அல்லாஹ்ட்ட இப்படி கேட்கக்கூடாது. சலில்லாஹல் ஜன்னா வதஅவதி மினன்னார். அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கூட இறைவான்னு கேளு, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கூட இறைவான்னு கேளு. இப்படியெல்லாம் கண்டிஷன் வைக்காதேன்டாங்க. அல்லாஹுக்கு நீங்கள் உத்தரவு போட முடியாது. நீங்கள் இப்படியெல்லாம் கைதுகள், உத்தரவிட்டு நிபந்தனைகள் இடுவதற்கு அவனொன்னும் நீங்கள் நிர்ணயித்த நபர் அல்ல. மரியாதையோடு கேட்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய சகஜ வாழ்க்கையில சில நேரங்களில் உந்தப்படுகிறோம் இல்லையா? அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்னு தெரியாம கேட்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு நிகழ்வு, ஒரு பெரிய வீடியோ ஒன்று வைரலாக வருது. மக்காவில் ஒரு பெண் துவா கேட்குது. மக்காவில் ஒரு பெண்ணு காபாவுக்கு பக்கத்தில் ஹத்தீமிலிருந்து துவா கேட்குது. அந்த அரபி வார்த்தையெல்லாம் எழுதி வச்சு அப்படியே கேட்குது. இறைவா என்னை மன்னிச்சிரு, இறைவா எங்கள் தமிழ்நாட்டில் 1 கோடி மக்களை கொண்ட ஒரு கட்சி பெயரை சொல்லுது. அந்த நபர் அந்த கட்சியினுடைய தலைவரின் பெயரை சொல்லுகிறது. அந்த தலைவர் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த கட்சிக்கோ தலைவருக்கோ நமக்கு எந்த விரோதமெல்லாம் இல்லை. நமக்கு என்ன வருத்தம்டா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரியணுமா இல்லையா? யாரிடத்தில் கையேந்துகிறோம் என்று யோசிக்க வேண்டுமா இல்லையா? உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், அது உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் உள்ளது. அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது என்னங்க கேட்கணும்? யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல தலைமையை கொடுன்னு கேட்கணும். அநீதக்காரர்களை எங்களுக்கு நீ ஆட்சியாளராக ஆக்கி விடாதே என்று கேட்க வேண்டும். மக்கள் நலன் சார்ந்த தலைவர்களை கொடு என்று கேட்க வேண்டும். அதையும் மீறி நமக்கு ஒரு தேவை இருந்தால், இறைவா இப்படிப்பட்ட நபர்களில் நன்மை இருந்தால் கொடு என்று கேட்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. பெண் பிள்ளை கொடுன்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? பெண் பிள்ளை எனக்கு ஆசையாக இருக்கிறது, அந்த பெண் பிள்ளை பிறந்தால் எனக்கும் அதற்கும் என் குடும்பத்திற்கும் நன்மை விளையும், மறுமைக்கு அது நன்மையால் இணைப்பு பாலமாய் இருக்கும் என்று இருந்தால், இறைவா பெண் பிள்ளையை கொடுன்னு கேட்கணும். கொடுன்னு கேட்டாச்சு, அல்லாஹ் கொடுத்துட்டான், அதுக்கு அக்கறையே பரவாயில்லன்னு இருக்கக்கூடாது இல்லையா? சங்கைக்குரியவர்களே, நாம் நிதானத்தோடு பயணிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று தெரிந்து கேட்க கடமைப்பட்டவர்கள் நாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹை பற்றியோ மார்க்கத்தை பற்றியோ நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு வாலிபரை கூப்பிட்டு அல்லாஹ்னா யாரு கேட்டால் அவர் சொல்ல வேண்டும், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் இணையற்றவன், அவன் பெறவில்லை பெறப்படவில்லை என்று சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மக்கத்து காபிர்கள் கேட்டார்கள், நாங்களும் அல்லாஹ்வை கும்பிட்றோம், ஆனால் நீங்களும் அல்லாஹ் அல்லான்னு சொல்றீங்க, அந்த அல்லாஹ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு. இப்போ குல்ஹுவல்லாஹு சூரா இறங்கியது என்று மார்க்க மேதைகள் கூறுகிறார்கள். அல்லாஹுவை பற்றி உண்டான டெபினேஷன் என்ன என்றால், குல்ஹுவல்லாஹு சூராவை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். அப்போ ஈமான் என்று சொன்னால் அல்லாஹுவை முழுமையாக தெரிந்து கொள்வது, அவனுடைய கண்ணியத்திற்கு குறை உண்டாக்கக்கூடிய எந்த வேலையையும் நாம் செய்துவிடக்கூடாது இல்லையா? ஏன்னா அந்த பெண் கேட்கிற துவா உலக நாடுகள் முழுவதும் பயணிக்கிறது. அதுவும் பாருங்க, ரொம்ப திட்டமிட்டு இங்கிலீஷில் வேற கேட்குது. அதற்கு நீங்க ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்கன்னு கேட்காதீங்க. நமக்கு அனுப்பும்போது ஏதோ முக்கியமான விஷயம் போலன்னு கேட்டால் அதிர்ச்சியாக இருக்கு. ஒரு பெண் தானே நம்ம கடந்துட முடியாது, இனி அடுத்தடுத்து வருது. நீங்கள் துவா கேட்பதே தவறு என்கிறோம், திருத்தி கொள்ளுங்கள் என்கிறோம். வீடியோ எடுக்கிறீர்கள், ஆடியோ மட்டும் இல்லை வீடியோ, அதுலேயும் இங்கிலீஷில் வேற என்ன அர்த்தம்? நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற உள்நோக்கம் தான் அது. அல்லாஹ்ட்ட கேட்கணும்னா எந்த மொழியில் கேட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியுமே. தமிழில் கேட்டு அப்புறம் இங்கிலீஷில் வேற, ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க அல்லாத வேற யாராவது அல்லது தமிழ் தெரியாத வேறு யாரேன்னு கேட்டால் கூட தெரியணுமேங்கிற ஒரு திட்டத்தோடு உள்நோக்கோடு போகிறீர்கள் என்று சொன்னால்,
உலக விஷயத்தில் இந்த அளவிற்கு உங்கள் சிந்தனை செல்கிற போது நம்முடைய கேள்வி என்ன? மார்க்க விஷயங்கள்ல நம்ம ஒரு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, வருகிற காலங்களில் இது இன்னும் வளர்ந்து கொண்டே போகுமோ என்று அச்சப்படுகிறோம். அப்ப அல்லாஹுவை நம்புவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவாக நம்புகிற போது வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகும். மதீனாவில் தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு, முனாஃபிகீன்கள். ஆனால் அந்தரங்கத்தில் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. வெளிப்படையில் தொழுக வருவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஏன் போருக்கெல்லாம் கூட வருவாங்க. அந்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமரியாதை செய்யும் முகமாக பேசிய நபர்களில் முதன்மையானவர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, தங்களுக்குள்ள பேசிப்பாங்களாம், முகமது அப்படித்தான் சொல்லுவார், நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, அவர் நம்மள மாதிரி சராசரியான மனிதர் என்று பேசியவர்கள் யார்? முனாஃபிகீன்கள். குர்ஆன் சொல்லுகிறது, இதா அஸர்ர நஜ்வல்லதீன ஸலமு, அநீதம் இழைத்த மக்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக் கொண்டார்கள், ஹல் ஹாதா இல்லா பஷருன் மிஸ்லுக்கும். யாரை பற்றி? பெருமானாரை பற்றி. இவர் உங்களை மாதிரி சராசரியான மனிதர் தான், இவர் பேச்சுக்கு அவ்வளவுதான் நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டாம் என்று நபி அவர்கள் விஷயத்தில் ஒரு தளர்வு நிலையை உண்டாக்கியவர்கள் முனாஃபிகீன்கள். கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர்கள் என்பதின் பொருள் என்ன தெரியுமா? அவர்கள் மலக்கு கிடையாது, மனிதராக படைக்கப்பட்டார்கள். ஆனால் உங்களை போல் அவர்கள் சராசரி மனிதர் அல்ல. சொல், செயல், வாழ்க்கைக்கு ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் போய் பேசியிருக்கலாம், தவறுகள் நடக்கலாம், குற்றங்கள் நடந்திருக்கலாம், அதை நாம் மறைக்க முயற்சிக்கலாம். ஆனால் பெருமானாருடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் அவர்கள் நிதர்சனமாக வாழ்ந்தவர்கள். வித்தியாசமே கிடையாது. பெருமானாருடைய வாழ்க்கையில பொய் சொன்னார்கள், பார்க்கவே முடியாது. நேர்மையற்று இருந்தார்கள், சொல்லவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிக்கற்றவர்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களை போன்ற மனிதர், ஆனால் அவர்கள் அன்கம்பேரபிள், கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். மலக்கா இருந்து அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மனிதராக இருந்து அவர்கள் ஒப்பற்றவர்களாக இருந்தார்கள் என்றால் ஆச்சரியப்படுகிற விஷயம். அல்லாஹ் அப்படி சொல்லுகிற ஒன்றை, கொண்டாட்டத்திற்குரிய ஒரு செய்தியை நம்மளை மாதிரி சராசரி மனிதர்னு எவ்வளவு தூரம் இறக்கி பேசுவது? கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படின்னா மனிதர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக ஆகும் எப்பொழுது என்று சொன்னால், முதல் விஷயம் அவர்கள் உண்மையான மூமின்களாக இருக்கும். அல்லாஹுவை, ரசூலை, குர்ஆனை, மறுமையை, கேள்வி கணக்குகளை முறையாக முழுமையாக நம்ப வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது செய்தி, அமிலு சாலிஹாத், நல்லமல் புரியக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நல்லவெல்லாம் என்னங்க? நமக்கு தெரியும், மார்க்கம் எது நமக்கு விதித்து இருக்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி மன தூய்மையாக செய்ய வேண்டும், இல்லையா? அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது கேள்வியே கிடையாது. எப்படி வாழ்ந்தோங்கிறதான் கேள்வி. 100 வருஷம் வாழ்ந்தோம், அது கேள்வியே கிடையாது. 100 ஆண்டுகளில் நாம் எப்படி வாழ்ந்தோம், அல்லாஹ் அதைத்தான் கேட்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, கியாமத்து நாளில் போய் நின்றுட்டா உங்கள் ஆயுளை எப்படி கழித்தீர்கள் தான் கேட்கப்படும். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள்னு கேட்கப்படாது. உங்கள் ஆயுளை எந்த வகையில் கழித்தீர்கள். அப்படி என்றால் மார்க்கம் எதை நமக்கு கற்று தந்திருக்கிறதோ, எதை ஹலால் என்று சொல்லி இருக்கிறதோ அதை ஹலால் என்றும், எதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறதோ அதை ஹராம் என்றும், எதை நம்ப வேண்டுமோ அதை நம்பி, எது நம்ப தேவையில்லையோ, நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்டதோ அதை தவிர்த்து விட வேண்டும். இதுதான் மார்க்கம் நமக்கு போதித்த விஷயம். அப்போ ஒரு மூமினுக்கு இந்த அஸ்ர் என்கிற இந்த அத்தியாயம் உபதேசிக்கிறது, எல்லா நேரங்களிலேயும் மறுமைக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு சிந்தனையோடு வாடுங்கள் என்று சொல்லுகிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க. அதாவது சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த சிந்தனை எந்த அளவுக்கு நுட்பமாக இருந்திருக்கு பாருங்க. ஒரு சஹாபி மதீனாவுக்கு வெளியில் இருக்கிறார், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றார். நாங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறோம், பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுட்டு போயிடுவோம். அவர் மதீனாவுக்கு வெளியில் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றார். நான் பார்க்குறேன், ஒரு தொழுகை கூட மிஸ் பண்ண மாட்டார். நான் கேட்டேன், எப்போ வெயிலையும் வர்றேன், பனியிலையும் வர்றேன், மழையிலையும் வர்றேன், பேசாமல் ஏதாவது இந்த கோவேரி கழுது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா வந்துட்டு போகிற சௌரியமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், இல்லை நான் அதை விரும்பலை. சரி, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்துடலாமா இல்லையா, அதையும் நான் விரும்பலைன்றார். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வர்றதை விரும்பலைங்கிறாருங்கிற செய்தி நபிக்கு போனோடனே நபி கூப்பிட்டு விசாரிச்சாங்க, வாங்க என்ன விஷயம்.
ஏன் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாரும் விரும்புகிறாங்க, விரும்பி கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் ஏன் வேண்டாங்கிறீங்க? அந்த சஹாபி சொன்ன பதில், நாயகமே ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை தரப்படுகிறது, ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா நான் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரும்போது ரொம்ப தூரம், அவ்வளோ நன்மை எனக்கு வழங்கப்படும், அவ்வளோ பாவம் மன்னிக்கப்படும் இல்லையா? ஒன்று. ஏன் வாகனத்தை வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், பள்ளிக்கு வந்து விட்டு மீண்டும் நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். எதுக்கு தெரியுமா? வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் அல்ல. வீட்டுக்கு போனால் தான் மறுபடியும் பள்ளிக்கு நடந்து வர முடியும். பள்ளிக்கு நடந்து வந்தால் தான் நன்மை. அதற்காக வேண்டி வீட்டிற்கு போகிறேன். தூரத்திலிருந்து வருகிற நான் முழுமையாக தொழுது விட்டு பள்ளிக்கு என்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியும். ஆனால் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு சென்றால் தான் மீண்டும் பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியும், அந்த நன்மையை பெற முடியும். அதற்காக வேண்டி வீட்டுக்கு செல்கிறேன். அப்படி என்றால் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவதற்கும் எனக்கு நன்மை வழங்கப்பட வேண்டும், பள்ளியிலிருந்து வீட்டிற்கு செல்வதற்கும் எனக்கு நன்மை வழங்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆத்தாக்கல்லாஹு ஸாலிக குல்லஹு, நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கட்டும் தான். அதாவது நன்மை வேண்டும் என்பதோடு முடிக்கல, வீட்டிற்கு நான் கஷ்டப்பட்டு நடந்து போவதும் எனக்கு நன்மையாக கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், மேன்மக்கள், அவர்களின் இலக்கு என்னவாக இருந்தது? அவர்கள் வியாபாரத்தில் இருப்பார்கள், தொழில்துறையில் இருப்பார்கள், படிப்பவர்களாகவோ படித்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த துறைகளில் நன்மையை சம்பாதிப்பதற்கான வழி என்ன என்பதை சிந்தித்தார்கள். இதுதான் யதார்த்தம். எப்படி பிரித்து பார்க்கல? என் வியாபாரம் தனி, என்னுடைய சொர்க்கம் தனி. பிரித்து பார்க்கலையே. என்னுடைய தொழில் தனி, என்னுடைய சுவனம் தனி. பிரித்து பார்க்கலையே. வியாபாரத்தில் நான் நேர்மையாக நடப்பது என்னுடைய சொர்க்கத்தை வடிவமைக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். என்னுடைய படிப்பு அது அல்லாஹ்வை சென்றடைவதற்கு வழியாக இருக்கிறது என்று நினைத்தார்கள் இல்லையா? அப்படின்னா குர்ஆன் நமக்கு போதிக்கிற இரண்டாவது விஷயம், நீங்கள் நல்லமல் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். சங்கைக்குரியவர்களே, சஹாபாக்களின் சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். அவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல மிக தேட்டத்தோடு இருந்திருக்கிறார்கள். ஹதீஸை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒதுவை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமத்து நாளிலே என் உம்மத்து ஒது செய்த அந்த பாகங்கள் எல்லாம் பிரகாசமாக மின்னும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ஒது எது வரைக்கும் செஞ்சா போதும்? கைக்கு முழங்கை வரைக்கும் செஞ்சா போதும் இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இந்த கை வரைக்கும் செய்வாங்களாம், தோல் பூஜை வரைக்கும் ஒது செய்வாங்களாம். ஏங்கன்னு கேட்டா, இல்லை முழங்கை வரைக்கும் ஒது செய்தா அது வரைக்கும் தான் கியாமத்தில் பிரகாசமாக தெரியும். கை முழுக்க ஒது செஞ்சா அது முழுவதும் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பிரகாசமாக தெரியுமா இல்லையா என்று ஆசைப்பட்டு அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். ஃபமன் அஹப்ப யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபல், உங்களில் யார் நாளை கியாமத்து நாளில் உங்கள் அங்கங்கள் பிரகாசமாக மிளிர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் உங்கள் உதுவை நீட்டித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் நமக்கான பாடம். இப்போ வாழ்க்கையில வெற்றி பெறுதல் என்பது அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுதல் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்களாக நல்லமல் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரங்களில் நம்ம திரும்பி பார்க்கும்போதுங்க, ஒரு 60 வருஷம் ஒரு 70 வருஷம் வாழ்ந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த வாழ்க்கையில நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய, சந்தோஷப்படுகிற, என் மறுமையின் பயணத்தை உறுதியாக உத்தரவாதத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை வரணும் இல்லையா? தொழுது இருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், திக்ர் செஞ்சிருக்கிறோம் என்கிற அந்த சந்தோஷம் வர வேண்டும். நான் இது ஒரு சுய பரிசோதனைக்காக வேண்டி சொல்லுகிறேன், யாரையும் அச்சுறுத்துவதற்காக வேண்டி அல்ல. திரும்பி பார்க்கிற போது என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரசூல் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய பயணம் அச்சம் மிகுந்ததாக மாறிவிடும் இல்லையா? அப்ப அல்லாஹ் கற்றுத்தருகிறான், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டவாதிகள் தான். யாரை தவிர? அவர்கள் ஈமான் கொண்டதோடு நிறுத்தாமல் நல்லவர்கள் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும், தங்களுக்கு மத்தியில் உண்மைகளை போதித்தவர்களாக இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க வெறும் 45 ஆண்டு காலங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. வெறும் 45 வருஷம் தான். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் 45 ஆண்டு காலங்கள்
வாழ்ந்ததில் இந்த உம்மத்திற்கு நிறைய பணிகளை சேவைகளை செய்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய நூல்களாகட்டும், அவர்கள் எழுதிய சட்ட நூல்களாகட்டும், இன்றைக்கும் அது சமூகத்திற்கு தொடர்ந்து பலன்களை தந்து கொண்டே இருக்கிறது. சமூகத்திற்கு அது பலன்களாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம ஆசைப்படணும் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட பலன் உள்ளதாக, உண்மையை உறக்க சொல்லக்கூடியதாக, அல்லாஹ்விடத்தில் நன்மைக்குரியதாக மாற வேண்டும்ங்கிற ஆசை இன்றைக்கு சங்கைக்குரியவர்களே நமக்கு வர வேண்டும். ஏன்னா நவீன காலங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நவீன காலம் இன்றைக்கு பெரியவர்களை, சிறியவர்களை, இளைஞர்களை அது ஒட்டுமொத்தமாக தூக்கி செல்கிறது. மார்க்கத்தை விட்டும், அல்லாஹை விட்டும், ரசூலை விட்டும், கொள்கைகளை விட்டும், ஏன் இஸ்லாமிய அடிப்படை சித்தாந்தங்களை விட்டுமே மிக தூரமாக தூக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நரகத்தில் செல்லக்கூடிய மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்கப்படும். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கருங்கிற நரகத்துக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க? அவங்க ஒரு 4 பதில் சொல்லுவாங்க. அதில் ஒரு பதில் என்னன்னா, வகுன்னா நஃபூது மஅல் ஹாயிலீன், நாங்கள் உலகத்தில் வாழுகிற போது வீணான விஷயங்களில் ஈடுபட்ட, வீண் காரியங்களில் ஈடுபட்ட மக்களோடு நாங்களும் சேர்ந்திருந்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள். நான் நரகத்திற்கு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று அவர்கள் சொல்லுகிற செய்தி குர்ஆனிலே வந்திருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக, அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடியதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை குர்ஆன் சொன்னபடி அமைத்துக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய ரஜபு மாதத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துஆ ஓதுறாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, இந்த ரஜபு மாதத்திலே பரக்கத்து செய், இதை அடுத்து வருகிற ஷாபானிலேயும் பரக்கத்து செய், ரமலானை ஆரோக்கியமாக அடையக்கூடிய நல்வாய்ப்பை கொடு என்று கேட்கிறோம். இது சாதாரணமான வார்த்தை அல்ல. வல்ல நாயன் இந்த ரஜபிலே செய்கிற பரக்கத்தையும் அதை அடுத்து வருகிற ஷாபானுடைய பரக்கத்தையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. ரமலானை ஆரோக்கியத்தோடு, கடந்த காலங்களை விட உடல் மற்றும் மன திடகார்த்தத்தோடு அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.